வணக்கம். தமிழர்கள் முக்காலத்தில் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுனா இப்போ கடலில் தாண்டி எப்படி போகிறது? இப்போ இன்னைக்கு ஃப்ளைட்லாம் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த நபரையும் நீங்கள் எனக்கு அவரை தெரியும், அவருக்கு அவர் தெரியும் அப்படின்னு 6 பேர் மூலமாக கனெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்குன்றது தெரியல. அப்படி இருந்தாலும் ரைஸ் அமைப்பில் அந்த மாதிரி ஒரு 6 degrees ஆஃப் ஃப்ரீடம்குள்ளேயே நீங்கள் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் திரவியம் தேடி பல்வேறு நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு திரும்பி இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் எப்படி திரவியம் தேடுறதுன்னு கற்றுக்கலாம். இன்னொன்று, உங்கள் தொழில் அல்லது நீங்கள் செய்கிற ஒரு சிறு வணிகமோ அல்லது ஒரு முனைப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதற்குரிய வாய்ப்பும் பணபலமும் படைபலமும் நெட்வொர்க்கும் உங்களுக்கு இந்த ரைஸ் அமைப்பின் மூலமாக சென்னையில் வருகிற ஜனவரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இதில் 6 டாட்ஸ் ஒரு சாதாரண ஒரு சென்டர் நிறுவனத்திலிருந்து இன்டர்நேஷ்னல் நிறுவனமாக மாறுறதுக்கு ரைஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய உந்துக்கருவியாக நெட்வொர்க் பாலமாக அமைஞ்சிருக்கு. இப்போ அதை நாங்கள் மலேசியாவுக்கு போய் யாரை போய் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ற எந்த முன்னெடுப்பும் இல்லாமல் ரைஸ் பிளாட்ஃபார்மில் அமைஞ்ச மக்களே நீங்கள் மலேசியாவுக்கு வாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தொடர்பு கொடுத்ததுனால எங்கள் தொழிலை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் அமைந்துச்சு. இப்போ இதை உங்களுடைய தொழிலுக்கும் அது நடக்கலாம். வருகிற ஜனவரி 9, 10, 11ஆம் தேதி ரைஸ் அமைப்பின் 14வது உலக மாநாடு நடைபெறுகிறது. அதில் உங்களுடைய தொழிலை லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகிறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன். உங்களை நான் அங்கே சந்திக்கிறேன்.